This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எக்ஸசைஸ்ல வந்து செகண்ட் இது இது எப்படி கண்டுபிடிக்கிறது? போலார் ஃபார்ம். அப்ப இதுக்கு தனியா போலார் ஃபார்ம் கண்டுபிடிங்க, இதுக்கு தனியா போலார் ஃபார்ம் கண்டுபிடிங்க. சரியா கண்ணு? அப்ப அது EZ1 வச்சுக்கோங்க. என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இந்த √3 டிவைட் பை 2 பிளஸ் I/√2 இருக்குதா? இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. சரியாமா? எஸ் சார். பவர் பை கடைசியா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இது என்ன எழுதணும்? R cos theta plus I sin theta. சொல்ற கண்ணு என்ன நடக்கும் சொல்ற கண்ணு? மாடுலஸ் அதான் R equal to modulus of Z1 is equal to root of √3 by 2 the whole square plus 1 by 2 the whole square. அப்ப என்னாச்சு? 4 by 4 வந்து 1 ஆயிடும். அப்ப R ஓட வேல்யூ என்ன? 1. Yes sir. 1. Theta ஓட வேல்யூ? Theta is equal to tan inverse of y by x 1 by 2 divided by √3 by 2. 2 cancel ஆயிடு 1 by √3. pi by 6. சூப்பர். pi by 6. சரி, அப்ப Z1 எழுதிடலாமா? அப்ப Z1 எப்படி வருது? Yes sir. R ஓட வேல்யூ 1 cos pi by 6 plus I sin pi by 6. அப்ப Z1 equal என்ன எழுதலாம்? cos pi by 6 plus I sin pi by 6. அப்ப அது பவர் பை இருக்குல்ல? அப்ப Z1 பவர் பை போட்டு இது என்ன கிடைக்கும்? இது ஹோல் பவர் பை போட்டுக்கலாமா? Sir, cos pi by 6 plus I sin pi by 6 the whole power 5. இது சிம்பிளி இதுக்கு வந்துட்டு 2n pi ஆட் பண்ணுவாங்க சார் பவர்ல 5. அது ரூட் வரும்போது கரெக்ட்டா இங்க வர ரெண்டுக்குமே பவர் இருக்குது. previous question என்ன ஆச்சுன்னா previous question அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இங்க பாத்தீங்கன்னா 1 by இப்படி இருந்தது கரெக்ட்டுங்களா? அப்ப இது போகும்போது என்ன ஆகும்? 1/3 ஆகும் கரெக்ட்டா? பட் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே பவர் இருக்குது, நீ போடணும்னு அவசியம் கிடையாது. சரியாமா? ஓகேங்க சார். அப்ப என்னாச்சு? cos pi டி மார்க்ல கொண்டு வந்துங்க. டி மார்க்ல என்ன? pi by 6 pi by 6 plus I sin 5 pi by 6. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. pi by 6 னு எப்படி எழுதலாம்? cos of pi minus pi by 6 கரெக்ட்டாமா? எஸ் சார். plus sin of pi minus pi by 6. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட் இது மைனஸ் cos pi by 6 plus I sin pi by 6 கரெக்டாடா? எஸ் சார். அப்ப என்ன நடக்குது சொல்றேன்னு? மைனஸ் √3 by 2 எஸ் சார். plus I by 2. I by 2. அப்ப என்ன ஆகும்? 2 னு வருது மைனஸ் √3 plus I. சரி, இது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓடுது. எஸ் சார். இதே மாதிரி செகண்ட் டைம் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் சார். சொல்லலாமா? எஸ் சார். 3 by 2 minus I by √2 ஓகே. அப்ப Z2 எப்படி எழுதலாம்? √3 by 2 minus I by 2 that is equal to R of cos theta plus I sin theta. சிம்பிளி பண்ணலாமா? அப்ப R equal to என்ன? modulus of Z2 is equal to root of √3 by 3 by 4 minus 3 by 4 plus 1 by 4 equal to 4 by 4 1. Theta is equal to tan inverse of y by x which is equal to 1 by 2 into divided by √3 by 2. 2 cancel ஆயிடு 1 by √3. நெகட்டிவ் இருக்குது. அது y axis நெகட்டிவ். அப்ப என்னாச்சு? மைனஸ்
1 by root 3. அப்ப எந்த குவாட்ரண்ட் வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? Yes, sir. எந்த குவாட்ரண்ட் சொல்லு பார்க்கலாம். நெகட்டிவ்ல இருந்ததுன்னா நெகட்டிவ் விட y வந்து நெகட்டிவ், x வந்து பாசிட்டிவ். அப்ப எங்க இருக்கும்? y பாசிட்டிவ், x நெகட்டிவ். ஒரே நிமிஷம் சார். y பாசிட்டிவ், x நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் எப்படி எழுதணும் நான் இருக்குதா? இது வந்து தீட்டா, இது வந்து பை மைனஸ் தீட்டா, இது தீட்டா மைனஸ் பை, இது வந்து மைனஸ் தீட்டா. நான் இருக்குதா? எஸ் சார். நான் வச்சுக்கணும். இதுதான் நம்ம நோட் பண்றது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நோட் பண்ற ஐடியா. எஸ் சார். அப்ப சொல்லு பார்க்கலாம். tan inverse of minus 1 by root 3. அப்ப மைனஸ் பை பை 6 மைனஸ் பை 6 கரெக்டாமா? எஸ் சார். எஸ் சார். அப்ப சொல்றாங்கன்னு z2 is equal to 1 into cos of minus pi by 6 plus I into sin of minus pi by 6. அப்ப என்ன வரும்? z2 whole power 5. 5 equal to 1 into cos அத of minus pi by 6. 1 தேவையில்லை இல்ல. ஆமாங்க சார். cos of minus pi by 6 plus I sin of minus pi by 6 the whole power 5. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப என்னாச்சு? இது டைரக்டா எழுதலாம். cos pi by 6 minus I sin pi by 6 ன்னு எழுதிட்டு whole power 5 ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாமா? எஸ் சார். அப்ப டி மார்க் லா அப்ளை பண்ணுங்க. டி மார்க் லாக்கு இதுக்கு அப்ளை ஆகும். cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6 cos of pi minus pi by 6 minus I sin of pi minus pi by 6 minus cos pi by 6 minus I Plus sin pi by yes 6. sir, minus yes sir என்ன கிடைக்கும்? minus root 3 by 2 minus root 3 by 2 minus I by 2 equal to minus root 3 minus I divided by 2. Is that 2? இது ரெண்டே ஆட் பண்ணனும்ல? correct? இது ரெண்டே ஆட் பண்ணா தான் ரிசல்ட். ரெண்டே ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். root 3 minus I divided by 2 நிமிஷம் minus root 3 வந்திருக்குடா கண்ணது. இதானே இது? minus root 3 plus I divided by 2. minus root 3 plus I divided by 2 I divided by 2 yes sir minus root 3 minus I divided by 2. அப்ப எல்லாத்துக்கும் 2 காமன். minus root 3 plus I minus root 3 minus I. I கட் ஆயிடும். minus equal to minus 2 root 3 by 2 2 கட் ஆயிடும் minus root 3. அப்ப minus root 3 can equal to RHS. RHS hence proved. அவ்வளவுதான் கண்ணு. நோட் பண்ணிட்டியா? இல்லைங்க சார். ஸ்டார்டிங் இருந்து கட்டா? ஓகேங்க சார். இதெல்லாம் 5 மார்க் क्वेश्चन அப்படியே பாத்துக்குங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியானது தான். பெருசால ட்ரிகோனோமெட்ரி கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அது படி நம்ம போட்டுட்டே இருக்கலாம். ஓகேங்க சார்.
நெக்ஸ்ட் இருக்கிறது காட்டுங்க சார். ஓகே கண்ணு. நெக்ஸ்ட் இருக்கிறது காட்டுங்க சார். ஓகேம்மா. நெக்ஸ்ட் இருக்கிறது காட்டுங்க சார். ஓகேம்மா. நெக்ஸ்ட் இருக்கிறது காட்டுங்க சார். ஓகேம்மா. இது வரைக்கும் ஓகேவா? எஸ் சார். கடைசியா போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி கட் பண்ணி போற அவ்வளவுதான். சரியாம்மா? எஸ் சார். எடிட்டிங் சார். சூப்பரா கண்ணு. முடிஞ்சுதா? எஸ் சார். சூப்பர்மா. சரிம்மா. இன்னைக்கு முடிச்சிடலாம். உனக்கு மறுபடியும் எப்போ கிளாஸ் வேணுமா? நாளைக்கு ஈவினிங் வச்சுக்கலாம் சார். நாளைக்கு ஈவினிங் ஃபுல் ஷெட்யூல்மா. நாளைக்கு மார்னிங் இது சொல்றேன். காலையில சார். நாளைக்கு காலையில வச்சுக்கலாமா? ஓகேங்க சார். ஓகேம்மா. சரி, நான் அப்டேட் பண்றேன். காலையில உனக்கு 6 மணிக்கு 6, 6:05 அந்த மாதிரி ரேஞ்சு ஓகே தானே? ஆமாங்க சார்.